ஏம்மா என்னைய மொபைல் கூட பார்க்க விட மாட்டியா? இந்த மொபைல் பார்க்கறதுனால குடியா முழுகிட போது. ஏம்மா என்னைய இம்சை பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசினான். இத கேட்ட அம்மா, சரி இந்த நேரத்துல எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டாங்க. மறுநாள் ஒரு பெரிய கண்ணாடி ஜார் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த கண்ணாடி ஜார எடுத்துட்டு வந்து அவன் முன்னாடி வச்சுட்டு, இவங்க கையில வச்சுக்கிட்டு இருந்த பெரிய பெரிய கற்கள குடுத்து, "இது உள்ள போடு" அப்படின்னு சொன்னாங்க. அவனும் அந்த கல்ல வாங்கி அந்த ஜாருக்குள்ள போட்டான். அடுத்தது சின்ன சின்ன கற்கள குடுத்து, "இப்ப இது உள்ள போடு" அப்படின்னு சொன்னாங்க. சின்ன சின்ன கல்லையும் எடுத்து அதுக்குள்ள போட்டான். இப்ப அவங்க வச்சுக்கிட்டு இருந்த மணல குடுத்து, "இது உள்ள போடு" அப்படின்னு சொன்னாங்க. அவனும் மண்ண எடுத்து அது உள்ள போட்டான். இப்ப ஜார் ரொம்பிடுச்சா? அப்படின்னு கேட்டாங்க. ஃபுல்லா ரொம்பிடுச்சு. இதுக்கு மேல அது உள்ள எதனா போட முடியுமான்னு கேட்டாங்க. அது முடியாதும்மா அப்படின்னு அந்த பையன் சொன்னான். சரி ஒருவேள உன்கிட்ட நான் முதல்லயே மண்ண குடுத்து, இது ஃபுல்லாத்தையும் நிரப்பி வச்சுட்டு இருந்தாக்கா, அதுக்கு மேல இந்த பெரிய கல்லையும், சின்ன கல்லையும் உன்னால போட்டு எடுக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. அதான் மண்ணு கொட்டி எல்லாமே ரொம்பிடுச்சு. இதுக்கு மேல எப்படி சின்ன கல்லையும், பெரிய கல்லையும் அடுக்க முடியும் அப்படின்னு. அப்படித்தான்பா வாழ்க்கையும். பொழுதுபோக்கும், வேடிக்கையும் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். அத வச்சுட்டே உன் வாழ்க்கைய நிரப்பி வச்சுட்டாக்கா, வாழ்க்கை, கனவு, லட்சியம் அப்படின்ற பெரிய பெரிய கற்கள உன்னால போட்டு நிரப்பவே முடியாம போயிடும். வாழ்க்கையில எதுக்கு முன்னுரிமை தரணுமோ, அதுக்கு முன்னுரிமை குடுத்து முதல்ல செஞ்சு முடி. அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மீதம் இருக்கிற நேரத்துல இந்த மாதிரியான பொழுதுபோக்குக்கு உண்டான விஷயங்கள செய்யு. ஆனா, பொழுதுபோக்கையே முழு நேரமா செஞ்சனாக்கா, உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயங்கள உன்னால செய்ய முடியாம போயிடும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகனுக்கு புரிய வச்சாங்களாம். மொபைல்ன்றது ஒரு லிமிட்டோட நாம பயன்படுத்தணும். ஆனா, மொபைல் நம்மள பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு அனுமதிச்சாக்கா, நம்மளோட வாழ்க்கையில சக்சஸ நோக்கி போக முடியாது. இந்த கதையிலிருந்து நான் நெறைய கத்துக்கிட்டேன். நிச்சயமா நீங்களும் கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒருவேள உங்களுடைய பிள்ளைகள் இந்த மாரி மொபைலுக்கு ரொம்ப அடிக்ட்டா இருந்தாங்கன்னா, இந்த கதைய கொஞ்சம் அவங்களுக்கு காமிங்க. நிச்சயமா அவங்க இத கேட்டுட்டு மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.